நந்தினிமா, சொல்லுங்க. என்னாச்சுன்னு கோவம் போலையா? அதான் சாரி சொல்லிட்டலாமா, இனிமேல் பேச மாட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அப்போதுக்கு சொன்னீங்க. சரி, அப்போ ஞாபகம் இல்லை. இந்த ஒரு தடவை விட. முடியாது. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி கூட இந்த பாடு இல்லைப்பா. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பாடுபடுத்துற என்ன நீ தெரியாமல் சொன்னதுக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்காந்தல. உன்னெல்லாம் ஃப்ரீயாக விட்டா இப்படி தான். பழையபடி இருந்தால் தான் நீ சரி வருவேன்னு நினைக்கிறேன். இருக்க வேண்டியதுன்னா உங்களை யார் இருக்காண்டாண்ணா? தெரியாமல் சொல்லிட்டுன்னு இருக்கேன். அப்புறம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? முடியாதுன்னு சொல்லுவானா, ஆனால் என்கிட்ட வந்து நிற்பானா? பின்ன யார்கிட்ட போய் நிற்கணும்? யார்ட்டுமே நில்லு போ. சரி, நான் யார்கிட்ட போய் நின்றுக்கிறேன். அதுக்கு ஃபோன் தான் அடிக்கும். ஹலோ, சொல்லு பிரியா. ஏய், என்னடி பண்ணுற? ஃபோன் அடிக்கல நேற்று. பவி எங்க? பவி எப்படி இருக்கா? உன்னை கொன்று வேண்டி. நேற்று நான் ஃபோன் அடிக்கல. நீ எடுக்கலையா? ஆமாம், காலைல ஃபோன் அடித்தேன். சாயந்தரம் ஃபோன் அடிக்கல. அதில் ஃபோன் அடிச்சலாம், ஏன் எடுக்கல? அது நேற்று காலேஜ் உண்டுடி. ஆமாம், நேற்று காலேஜ் உண்டு, சௌமியாக்கா சொன்னாங்க. ஆனால் கலர் ட்ரெஸ் போட்டு போனியாமே. அதுவா? அது எதுக்கு தெரியுமா? ஏதுக்குடி? தான் சொன்னலாம் முந்தானத்தே உங்கள் அண்ணன் வந்திருக்குன்னு. சச்சோ மாமனுக்கு. பிரியா, நான் உனக்கு வீட்டு போய் கால் பண்ணுற பிரியா, நான் வெளியே வந்திருக்கேன். ஏன்டி இவ்வளோதான் நல்லா தானே பேசுனா, என்னாச்சு? பிரியா சொன்ன கேளு பிரியா. நான் வெளியில் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வெளியே வந்திருக்கோம். நான் வெளியே எப்படி தனியாக வருவேன்? யோசிக்க மாட்டியா? எங்கடி போயிருக்கிய? வேறு வரணும் இல்லை பிரியா. உங்கள் அண்ணன் ஆஃபீஸில் எல்லோரும் கூப்பிட்டு வர சொன்னாங்களாம், என்னையும் பவியும். அதுக்காக இன்றைக்கி அண்ணனும் உங்கள் அண்ணனும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? எல்லோரும் மொத்தமாக இருக்கீங்க? இல்லை, அண்ணன் கேபினில் பவி இருக்கா, மனோன்னு அவங்க கேபினில் இருக்காங்க. உங்கள் அண்ணன் கேபினில் நான் இருக்கேன். சரி, அப்போ அண்ணன் இருக்கானா? அதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்டு போய்ட்டு கால் பண்ணுறேன்னு. லூஸு. இப்போ அப்போதே சொல்லி தொலைய வேண்டியதானே. அப்புறம் என்னத்துக்கு கேட்டுட்டு இருந்தா கலரஸாக போட்டு போனேன்னு. சரி, இப்போ அண்ணன் என்ன வேலையை பார்த்துட்ருக்கான்? நீ தனியாக பேசிகிட்டு இருக்க? உங்கள் அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து நான் தனியாக பேசினா ஏன்டி நான் பிறகு பஸ் தான் சொல்ல போகிறேன். சரி, அப்போ அண்ணன் வெளியே போயிருக்கானா? இவன் என்ன தான் பண்ணுறான்? லூஸ் பிரியா, உங்கள் அண்ணன் என்னையை மட்டுமா தனியாக வச்சுட்டு வெளியே போகுது? நான் இருந்து என்ன செய்வேன்? என் கூட தான் நிற்கு, என் பக்கத்தில் தான் நிற்கு, பேசுகிறது கேட்டுட்டு தான் நிற்கு. அட்ட லூஸ் நந்தினி, அண்ணனை பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்க, கேள்வி கேட்டுட்ருக்க. நல்ல வேலை சொல்லிட்டேன். லூஸு எதுக்கு கேட்டேன்னா, அவன் கேப்பின் தானே. அப்புறம் அது அவன் இல்லாமல் யார் வருவா? அதுக்கு தான் அவனை வச்சுட்டு வெளியே போயிருக்கானான்னு கேட்டேன். இப்போ எதுக்குடி ஃபோன் அட்டன் பண்ணேன்? அட்டன் பண்ணாமல் இருக்க வேண்டியதானே? என்னென்னா அட்டன் பண்ணி சொல்ல வேண்டியதானே நான் பிறப்படுதானே. சரி, வீட்டுக்கு போயிட்டு பிறகு பாருன்னு, ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு நானும் பவியும் சேர்ந்து பண்ணுறோம். சரிடி, நான் வைக்கேன். சரிடி வை. ஏய் நந்தினி, ஒன்றை தான் கூப்பிட்டுருக்கேன். நான் ஒன்றும் ஏன் நந்தினி கிடையாது. டென்ஷன் படுத்தாத. நந்தினி தான், சொல்லு. பிரியா என்ன சொல்கிறா? பிரியா என்ன சொன்னா கேட்டுட்டு தானே இருந்திய? கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னா? அந்த பையன் வந்திருக்கானா? ஆமாம், வந்திருக்காங்க. சரி, இது என்னைக்கு வந்துட்டு சொன்ன பிரியா? அது வேலைக்கிழமை சாயந்தரம் கால் பண்ணாலும் அப்போ சொன்னான். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? தெரியாதா? இன்னைக்கு சண்டே இல்லை, தெரியாமலா கூப்பிட்டு வந்திருக்கிய இன்னைக்கு? எனக்கு தெரியுது. அவள் சொல்லி எத்தனை நாள் ஆகுது உன்ட்ட? அது 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுது. நான் உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை. உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட ஏய் சொல்லணுமா? ஆமாம், எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? சரி, வேண்டாம், வீட்டில் போய் பேசிக்கிடுது. சரி, கிளம்பி வா, வீட்டுக்கு போகணும். வயிறு பிசிக்கு. சரி வா, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். சரி, அப்போ அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. வா, கூப்பிட்டு போவோம் வா. சரி. சரி, கால் பண்ணு பவிக்கு. சரி. சொல்லடி. பவி வாடங்க. அச்சா, என்னதான் இருக்கு? சொல்லுடா, என்ன? 2 பேர் வாங்க, வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டு போகலாம்டா, சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஏழு ரெடி ஆகிட்டானு. இல்லைன்னா வாங்க வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம். என்னடா, என்ன அவசரம்? ஒன்றும் இல்லைடா, நீ வாடா. சரி வாரேன். வேணா கால் பண்ண. சொல்லுமா நந்தினி? டே வேணாம், வா வீட்டுக்கு போகணும். என்னடா இப்போமே வா? ஆமாடா, தங்கச்சி இருக்க மாட்டேக்கா, வீட்டுக்கு போகணுங்கா. ஏன், என்னாச்சா நந்தினிக்கு? தெரியல, வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டே இருக்கா, கூப்பிட்டு போங்கன்னு. வாங்க போவோம். சரி, அப்போ அவளை கூப்பிட்டு போயே நீ, நாங்கள் பிறகு வரோம். தொலைச்சிருவேன், இன்னும் 2 நிமிஷத்தில் நீ வெளியே வந்திருக்கணும். வீட்டுக்கு வா, பேசணும் ஒரு விஷயம். என்னடா, என்ன விஷயம்? வந்து சேருன்னு சொன்னேன், வா. சரி வாரேன். அவனையும் வர சொல்லியிருக்கேன், வாரான். சரிடா, வீட்டுக்கு போகிறோன்னா அவள் சாப்பாடு பண்ணலாம் 2 பேரும். இனிமே போய் எப்படி பண்ணுவாங்க? கேண்டீனில் ரெடி ஆகிட்டான்னு பக்கத்தில் இருக்கேன் பாடாவ. ரெடி ஆகிட்டுனா சாப்பிட்டு போவோம், இல்லைன்னா போகிற வழியில் சாப்பிட்டு போவோம். சரிடா, வரேன், ஒரு 2 நிமிஷம். நீ எங்கடா இருக்க? நான் என் கேபினில் தான் இருக்கேன். சரி வா, வாரேன். சரி. இப்படி நின்னா நான் எப்படி போக முடியும்? நிற்கல, தூக்கிட்டு போக வேண்டியதானே?
இது வீடு இல்லை, ஆஃபீஸு. எங்கே இருந்தாலும் நான் உங்கள் பொண்டாட்டி தானே. தூக்கிட்டு போகிறதுக்கு வேறு ஆள் இருந்தால் பார்ப்போம். கோவத்தில் இருக்கேன், டென்ஷன் பண்ணாத, மரியாதையாக வந்து சேரு. பார்ப்போம். இன்னும் அவளை பேக்கெட் வரேன். தூக்கிட்டு போகிறதுக்கு வேற ஆள் பார்க்கணுமா? பக்கத்தில் நிற்கிறதுக்கு வேற ஆள்கிட்ட போய் நிற்கணும். சரி சரி சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன். நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடந்தாலும் சரி, நான் நடக்காமல் போனாலும் சரி. என்னடா அமைதியாக இருக்க? ஏதோ கேட்கணும் கூப்பிட்டு வந்தா என்னன்னு கேளு. வாண்ட இல்லைடா கேட்குறதுக்கு. கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? புரியலையே ஒன்றும். இப்போ பிரியா கால் பண்ணாடா ஆஃபீஸில் வச்சு. என்னடா சொல்லிட்டால வந்துட்ட? எனக்கு கால் பண்ணலடா. அப்புறம் யார் கால் பண்ணா? வேறு யார் இருந்தா? யார் உங்களை? நந்தினிக்கா? இப்போ அதுக்கு என்ன? அவையிட தான் 3 மணி பேசுகிறாங்க டெய்லி. அதுக்கு என்ன? பேசுகிறே சொல்லலடா. இன்னைக்கு பேசும்போது ஒன்று சொன்னேன். என்னடா சொல்ல நேடியா? அந்த பையன் வந்திருக்கான்டா. இதை பிரியா இவங்ககிட்ட சொல்லி 4 நாள் ஆச்சு இன்னையோட. என்னடா சொல்கிற? வந்திருக்கானா? ம், ஆமாம். நமக்கு தெரில. ஏன் நந்தினி சொல்லி அவன்கிட்ட? அதை தான் கேட்டேன். எதுக்கு சொல்ல? 4 நாள் ஆகிட்டு அப்படின்னு. அவன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு கேட்டாச்சு. அப்படியே கேட்டா? ஆமாடா. நந்தினி ஏக்கு அப்படி கேட்டவன்ட்ட? எதுவும் செய்கிறதா இருந்தால் கூட அவன்கிட்ட கேட்டுட்டு தானே செய்வேன். இப்போ ஏன் அப்படி கேட்டால் அவன்கிட்ட சொன்னமான்னு? அவங்களுக்கு என்ன தேவை? நான் வேணும், அவ்வளோதான். அதுக்கு வரைக்கும் அப்படியே இருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ நான் கிடச்சிட்டேன். அப்புறம் என்ன வேணும் அவங்களுக்கு? யார் எப்படி போனால் என்ன, எப்படி இருந்தால் என்ன கவலை? நான் வேணுங்கிற வரைக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வாங்கிக்கணும். அதுக்கு என் தங்கச்சி தேவை. இப்போ அவள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எதுக்கு நந்தினி அப்படி கேட்டேன் அவன்கிட்ட? நான் கூட சொல்லாமல் யாரும் சொல்லுவேன்? சொன்ன மாதிரி தான் இப்போ நீ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க நந்தினி. சொல்லி தானே வச்சுருக்கோம். எது வந்தால் எங்கிட்ட சொல்லுங்கன்னு. இப்போ எதுக்கு அழுத? கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்னோட ஓமண்டாட்டி கேளு. என்னடா சொல்கிற? இவளுக்கு தெரியுமா? நீ என்னை கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். இவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு தெரியாதா? 2 ஒன்றா தானே பேசிகிட்டு இருந்திருப்பாவ. ஆமாடா. ஏய், உனக்கு தெரியுமா அந்த பையன் வந்திருக்குது? பிரியா வந்துட்டு சொன்னாலா? தெரியுங்க. அது அன்னைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கண்ணா. நான் வந்து நீங்களாம் கேட்டீங்களா? அப்போ தான் நானும் நந்தினியும் மச்சர் ரூம்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன் பிரியாட்ட. இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லலை? ஆ, அது நீங்கள் சொல்லல, வந்தா சொல்லுங்கண்ணே. சொன்னால் தான் சொல்லுவீங்க. அப்போ அன்றைக்கி பேசியிருக்கும் போதெல்லாம் என்ன கவனிச்சியா? அந்த பையன் வந்தால் தானே தெரியும், விசாரிக்க முடியும்னு சொன்னேன். சொன்னீங்க, ஆனால் நீங்கள் விசாரிப்பீங்கன்னு நினச்சேன். நாங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிறது எங்களுக்கு தெரியாதுல்ல. திங்க தெரியுமா? ஆ, 3 நேரமும் நல்லா திங்க மட்டும் தெரியுதுல்ல. இதெல்லாம் சொல்லியாதுங்க. இல்லை திங்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டு தான் திங்கியா? நாங்கள் சொல்லாதான் திங்கியோ. சாரிங்க. சாரி இதுக்கு குப்பையில் போடு. என்ன கேட்டால் என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான்? மூஞ்சி பேர். இந்த நீ ஏக்கு அவன்ட்டு அப்படி சொன்ன? கேட்டுட்ருக்கல சொல்கிறீ இல்லை நானே வைக்கவா வசமா? அது இவங்க சொல்லவே இல்லைல்ல. வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கண்ணா. அவன் ஃப்ரெண்டாக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாள்லாம். அந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்கும் போது எங்கிட்ட சொன்னான். அதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் என் விஷயம் எது வந்தாலும் எங்கூட கேட்டுட்டு தானே பண்ணுதேன், சொல்லிட்டு தானே பண்ணுதேன். உங்ககிட்ட எதுக்கு வச்சு அந்த விஷயத்தை பேசணும்? பிரியா உங்ககிட்ட எதுவும் சொல்லுவா, அது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் தானே. எங்ககிட்ட சொல்ல மாட்டேக்கலாம், உங்ககிட்ட தானே சொல்லுதான். அப்போ அவள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரிஞ்ச தானே நாங்கள் பேச முடியாதும். நாளைக்கு அங்கே போய் பேசினா இவ்வளோ குறை சொன்னாங்கன்னா நாங்கள் எப்படி எதிர்த்து பேச? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே நம்ம பேச முடியும். நாங்கள் உங்கள் வேலை முடிஞ்சோன்னே அந்தால யார் எப்படி போனாலும் விட்டுருணும். உன் ஃப்ரெண்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை உங்கள்கிட்ட சொன்ன அவன் என்ன நினைப்பான்? சரிமானோ, கிளம்ப சொல்கிறா. யாரை கிளம்ப சொல்கிற? யாரையுமே சொல்ல முடியாது. அப்புறம் என்ன செய்ய? சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான். கிளம்ப சொல்லுவேன் தங்கச்சி. எங்கடா வர? எங்கே போய் சொல்லுத? ஒன்று வீட்டில் ஒன்று விட்டுட்டு வரேன். வீட்டில் ஏற்கனவே இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட புக் எடுக்கவே இல்லைடா, படிக்கவே இல்லை. இங்கே இருந்தால் இதே பிரச்சனை தான், ஒரே சண்டை போட்டுக்கிட்டு. நான் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லைலடா. இப்போ நாளைக்கு எல்லோரும் திட்டுவாங்கடா. அவன் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனை பாட்டுக்கு இருக்கானுவேன், அந்த பிள்ளைய கவனிக்கலன்னு சொல்லிடுவானு. இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? ஊரில் இருந்தாலும் படிப்பான். ஏரோ மாடு. அவள் அங்கே போனால் எப்படி படிப்பா? படிக்கவே மாட்டான். இங்கே இருந்தாலும் படிக்க மாட்டாக்கா. அப்போ என்ன செய்ய? பவி அவன்ட்டு ஒன்று கேட்கடா. பவி சொல்லுங்க மச்சான். அந்த பையன் இருக்கானா போயிட்டானம்மா? மச்சான் அவளை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. மறுநாள் கிளம்பிடுவாங்கன்னு சொன்னேன். தெரியலையே, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறேன். நேற்று போயிருப்பானா? போயிருப்பாங்க அப்படின்னா. ம், சரிம்மா. இவ்வளோ எங்கே போயிட்டா? ரூமுக்கு போயிட்டா? கொண்டு விட போறியா? இன்னும் என்னடா செய்ய? புக் எடுத்து படிக்கவே இல்லை வந்ததுலேருந்து. கொண்டு விட்டாலும் அவள் படிக்க மாட்டாடா. நீ இல்லாமல் எப்படி இருப்பான்? என்னால் இருக்க முடியுமா? சொல்லு. வேற ஏன் கொண்டு விடுத? படிக்க சொல்லேன். பேசாமல் படித்து முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கணும்.
சரி போயிருப்பா, அவள் அழுதுகிட்டே போகிறா. சரி போ, பிறகு பார்த்துக்கலாம் நம்மளே. சரிடா, நான் பார்த்துட்டு வரேன் அவளை. நந்தினி, நந்தினி, நந்தினி எந்திரிமா. சரி அழாத, நீ சொல்லலைங்கிற கோவம். நந்தினி எந்திரிமா, இங்கே பாரு, என்ன திரும்பி பாரு. நான் உன்னை அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னாச்சுமா, கோவமாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக காட்டுன்னு சொல்லியிருக்கேன்ல. நந்தினி பேச நந்தினி, ஏதாச்சும். சாரிம்மா, அவளே சொல்லாமல் இருக்கா. நீ என்ன பண்ணுவ, நீ சொல்லி தானே எனக்கே தெரிஞ்சுது. உன்கிட்ட கோவப்பட என்ன இருக்கு. சாரி. நீ வீட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தரேன்னா என்ன தரலையா. நந்தினி திரும்பி பாரு நந்தினி, நான் பேசிட்டே இருக்கப்ப என்ன மரியாதை எனக்கு. அழாதம்மா அழாத. நந்தினி சரி, நான் இனிமே உன்கிட்ட கோவப்பட மாட்டேன் சரியா. பேச நந்தினி ஏதாச்சும். நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டான், செய்வீங்களா? இல்லை எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இது என்ன கேள்வி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ல, கேளு. இல்லை எனக்கு எதுவும் செய்யண்டாம், பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். சரி சொல்லு. இல்லை நாளைக்கே கொண்டு விட்டிங்கன்னா அப்பாவும் அத்தையும் ஏதாட்டு நினைப்பாங்கலாம். அப்புறம் பிரிய விஷயம் அப்படி நிறைய பிரச்சனை வரும்லாம். அப்புறம் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் என்னை எக்ஸாமோடு கொண்டு விடுதான்னு சொல்லியிருக்கீங்களா, அப்போமே கொண்டு விடுங்களேன். உன்னை யார் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் கூப்பிட்டு போல, சும்மா சொன்னேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன். நான் ஹாலில் இருந்துக்கிறேன் ஊருக்கு பார்த்துட்டியும். நந்தினி எதுக்கு இப்படி பேசுகிற. ஹாலில் எதுக்கு இருக்கணும், இதுதானே உன்னோட ரூமு. இல்லை இது என்னோட ரூம் இல்லை, இது உங்கள் ரூம்லா. நீங்கள் அங்கே இருந்தீங்களா, அதான் ரூமுக்கு வந்தேன். அண்ணன் எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்களா? தெரியல, நீ அழுதுகிட்டே வந்தல, அதான் நான் வந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போட்ட ஆளுக்கு அவங்க போட பிறகு. எதுக்கு. இல்லை அவங்களாம் இருக்காங்க, இப்போ போய் நாங்கள் ஹாலில் எப்படி படுக்க முடியும். ஹாலில் போய் எடுக்க படுக்க போகிற, இங்கே படுக்க வேண்டியதானே. நீங்கள் இங்கே படிப்பீங்களா அதான். எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லு என்னாச்சு. நான் இது வரைக்கும் பிரியா கிட்ட நான் சொன்னதே கிடையாது. உங்கள் அண்ணன்கிட்ட கேளு என்ன லவ் பண்ணுதாங்களா இல்லையான்னு. ஆனால் நான் அவட்ட சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா, உங்கள் அண்ணன் என்னை பற்றி கேட்குமா என்னன்னு. அவ்வளோதான், வேறு நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல அவளை. உங்கள் ஃபோட்டோஸ் கூட அவள் தான் காமிச்சான், ஆனால் அனுப்பியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதான் சரி கேட்டேன், அதான் தந்தா வாங்கிக்கிட்டேன். நான் இப்போ அதை பற்றி எதுவுமே பேசல நந்தினி. பேசலையா நீங்கள்? சரி சரி. சரி, அது கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டு தப்பு தான். இல்லை இல்லை தப்பு என் மேலே தான் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் வேலைக்கு வரேன்னு சொன்னீங்க, நான் தான் உங்களை பின்னாடியே வந்து கல்யாணம் பண்ண சொல்லிட்டேன். நானும் லவ் பண்ணேன், பவியும் லவ் பண்ணான். எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் லவ் பண்ணவங்க தான் எங்களை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதே போல் தான் பிரியாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அவள் என் ஃப்ரெண்டு இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் அவட்ட சொல்லுவோம். அதே மாதிரி அவளும் எங்ககிட்ட சொல்லுவாளா, அந்த உரிமையில தான் என்கிட்ட சொல்லுதான். அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லி அவள் சந்தோஷத்தை நானே கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. சரி வீடு, நீ அவன் ஃப்ரெண்டாக பார்க்குற, ஆனால் நீ யார் எனக்கு. அதனால தான் சொல்லலைன்னு கோவம். 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டேன் தானே பார்த்தவா. அதான் அவளுக்கே தெரியாமல் தான் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவன் என்கிட்டே சொன்னான், வந்துட்டாங்க டீ அப்படின்னு. அதுவும் வந்துட்டு மறுநாள் போகிறேன் பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண உடனே நான் எல்லாரோட சந்தோஷத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? என் சந்தோஷம் மட்டும் முக்கியம்னு நினச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிங்க. என்னை மன்னிச்சிருங்க. நான் ஊருக்கு போகிற வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஊருக்கு போன அப்புறமும் தொந்தரவு இருக்காது உங்களுக்கு. அப்போ என்கிட்ட பேச மாட்டேனுமா? நான் எப்போதும் நந்தினியாகவே இருந்துக்கிறேன். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பாவிட்டையும் பேசுவேன், பிரியாட்டையும் பேசுவேன், போதாதான். என்கிட்ட பேசுவியா பேச மாட்டேன்னு தான் நான் கேட்டேன். இல்லை உங்கள் மாமா பொண்ணுகிட்ட நீங்கள் பேசுனீங்களா? இல்லைல்ல. என் மாமா பொண்ணுகிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினது இல்லையா, இப்போ ஒரு 3 மாதம் மேலே. இல்லை அதுக்கு முன்னாடி பேசலைல்ல. சரி வீடு, இப்போ பேச முடியுமா முடியாது அதை மாதிரி சொல்லு. நான் உங்கள் கூட இருந்தால் தான் சண்டை போடுதலாம். உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்களா? எப்போதும் என்னை கூட விடுதுன்னு தானே சொல்லுதீங்க. பிடிக்காம தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லு. இன்னைக்கு எதுக்கு அப்படி சொன்னீங்க நீங்கள்? சரி எந்திரி. வேண்டாம் போங்க, நான் வரமாட்டேன் உங்ககிட்ட. வரமாட்டியா? நந்திரிமா லவ் யூமா. பேசிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சரி, என் மிஸ்ஸு சமாதானம் ஆகிட்டாங்களா? கோவம் இருக்குது, இன்னொரு கோவம். இன்னொரு கோவம் அது என்னது? புதுசெல்லாம் இல்லை, பழசு தான். அதான் என்னது? நீங்கள் தானே கேட்டீங்க அப்போ தான் பனிஷ்மெண்ட் தரலையான்னு. என்ன நீ அது ஒன்று சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி கேட்டேன். இதெல்லாம் ஏமாத்து வேறு, அதெல்லாம் கிடையாது, நான் கொடுப்பேன். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பாடாத படுப்படுத்திட்டு அப்புறம் என்ன? நீங்கள் மட்டும் என்னை சும்மா விட்டீங்களா? ஒரு வேஃபர் கேட்டேன், அதுக்கு என்ன வரத்துனீங்க? அதுக்கும் கொடுக்கணும். பசங்க சொன்னாங்களா, அதுக்கும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ நீ ரொம்ப கல்லாட்டம் ஆடுத நந்தினி. அதுக்கு தான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டலாம், அவ கூட செஞ்ச உடனே. அதுக்கு என்ன மாதிரி கோவப்பட்ட?
சமாதானப்படுத்தி நான் கூட்டு வந்திருக்கேன். நீங்களே சொல்கிறீங்களா அது அதுக்கு தானே. நீங்கள் வாயை வச்சு மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு தான். இந்த 2 கொடுப்பேன் இப்போ. சரி என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு, நான் அதை கேட்டுட்டு ஓகேவா வேண்டாமான்னு சொல்கிறேன். நல்லதுதான். பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லணுமா? அதில் இவியிலே செலக்ட் பண்ணுவாங்களாம். அதை நான் சொல்லணும். நான் தான் கொடுப்பேன். சரி என்ன கொடுக்க போகிறா சொல்லு, ஆனால் சொல்லிவிட்டு எதனாலும் ரெடி பண்ணணும். ஏக்கு அது எனக்கு பனிஷ்மெண்ட் ஓகேனா இருப்பேன், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவேன். விடுதாங்க நல்லா. இடத்த விட்டு எந்திரிச்சிங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. என்ன நீ மிரட்டுறா? அப்படி தான் மிரட்டுவேன். போங்க. ஆனால் நான் சொன்னேன் நந்தினி, கல்யாணத்துக்கு முடிய நீ இந்த பாடு படுத்துறாள, தாலி கட்டி நான் என்ன பாடு பட போகிறேன்னு பாரு, என்ன பாடுபடுத்துறேன்னு நீ. நல்லா வாங்கிக்கங்க. இருங்க திரும்பி இருந்துக்கிறேன். உங்களை பார்த்து இருந்தால் தானே கொடுக்க நல்லாயிருக்கும். என்ன கொடுக்க போகிறேன்? கதவை லாக் பண்ணிட்டு வரட்டா? இல்லைன்னா அவங்க அண்ணன் 2 பேரும் வந்துடுவேன் கரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நினப்பு தான் சாருக்கு. அந்தால அடி கொடுக்க போகிறேன். நீ அடி வாக்காத என்கிட்ட, அடி கொடுக்க போறியா? நீங்கள் சொன்னது நல்லதுதான் மாமா. கதை பூட்டிட்டு வாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் வர மாட்டாங்க. நல்லா கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர தெரிலையா? எது அவர்? நான் உன்னை சமாதானப்படுத்திருக்கேன், அதுக்கு நீ எனக்கு ஷிஃப்ட் தான் தரணும், அடியெல்லாம் தரக்கூடாது. அது நானாக கோவப்பட்டாதான் நீங்கள் என்னை சமாதானப்படுத்தினா கிஃப்ட்டு தரணும். கோவப்படுத்தினது நீங்கள் தானே. நந்தினி வேண்டாம் நந்தினி, வீடு நந்தினி போதும் நந்தினி, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சிரிப்பாடுவேன். சரி கேட்டனாலா அடிப்பியோ அடிப்பியோ? கையை விடுங்க. ஒரு அடி அடித்தா விட்டுறணும், அதோட திருப்பி அடிக்க வர நான் அடித்தா நீ தாங்குவியா? ஆ நீங்கள் என்ன அடிக்கணும்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுனியா? இவ்வளோ தூரம் கெஞ்சி விடல என்ன? அது நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் கெஞ்சி தான் ஆகணும். கெஞ்சி தேவை. விடுங்க கையை. அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்போ நான் கை விடுது. நீ ரொம்ப என்னை ஏமாத்துறீங்க. இப்போ தான் சொன்னீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு. தாண்டிங்க அப்புறம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிங்க. நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் கேட்குற பனிஷ்மெண்ட் தான் எனக்கு வேணும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ கையை நான் விட மாட்டேன். சரி அடிக்க மாட்டேன், விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. இப்போ நான் கேட்ட பனிஷ்மெண்ட் எனக்கு வேணும், தந்தா நான் விடுதேன். போங்க. இப்போ நீங்கள் தான் நல்லா ஏமாத்துறீங்க. நான் எங்கே ஏமாத்துறேன்? நான் உடனே தானே கேட்கேன், தரையே தரலையா? தர முடியாது. கையை நீங்களே வச்சுக்கோங்க. கையை நான் வச்சுக்கவா? நான் அவ்வளோ முடியாது, பரவாயில்லையா? பிரியாண்ணே கையை விடுங்க. நீ அடிச்சு போடுவேன். இது என்ன சொல்லு? நீங்கள் தானே சொன்னீங்க பிரியாண்ணே. நந்தினி. நந்தினி தான். ஏமா என் மேலே இன்னும் கோவம் போலையா? எதுக்காக மாமா அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க? எனக்கு தேவை நீங்கள் தான். கிடைச்ச உடனே நான் என் பாட்டுக்கு இருக்கேன். என் சந்தோஷத்தை மட்டும் பார்க்கேன். சாரிம்மா, மறந்துடுறது. நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது தான். ஏன்னா நான் லவ் பண்ணதே உனக்கு தெரியாதுலாமா. நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு சமைக்க வச்சேன், கல்யாணம் பண்ண ரெடியானேன். நீ என்னை கட்டாயப்படுத்தல கல்யாணம் பண்ண சொல்லி. நான் தான் என் பொண்டாட்டி வேணும்னு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ எதுக்கும் தண்டனை நான் தானே கொடுக்கணும். தண்டனை தர போகிறீங்களா? ஆமாம். சரி இதுக்கு நான் வாங்கிக்கிறேன். என்ன இது ஏன் தப்பு தானே, நான் தான் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டேன். சரி என்ன தண்டனை சொல்லுங்கள். நான் ஊருக்கு போகிற வரைக்கும் ஹாலில் தான் படுப்பேன். ஏம்மா இது மட்டும் வேண்டாமே? எதுக்கு வேண்டாம்? எனக்கு நீ வேணும்லாம். நீ இல்லாமல் நான் எப்படி தூங்குவேன்? தூங்குங்க. இனிமேல் தூங்கி பழகிக்கங்க. ஏம்மா என்னாச்சு, ஏக்கு இப்படி பேசுத? ஆமாம், இனிமேல் நீங்கள் தனியாக தானே படுக்கணும். அதுக்கு தான் இப்போதுலேருந்து ட்ரைனிங் கொடுக்கேன். புரியலையம்மா, ஏக்கு தனியாக படுக்கணும்? புரியலையா? எதுக்கு சொல்ல தானே. புரியலம்மா. நான் எக்ஸாமுக்கு ஊருக்கு போகிறேன்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அப்போ நீங்கள் தனியாக தானே இங்கே படுக்கணும். ஆமாம் நான் அங்கே இருக்குன்னு தானே சொன்னேன். நீ தானே இங்கே வந்துருங்க, பிறகு எக்ஸாம் முடிஞ்சோன்னே வந்து கூட்டு வாங்க. அதே எக்ஸாம் முடிய தானேம்மா, முடிஞ்ச பிறகு தான் வந்துருவல்ல. யார் சொன்னால் வருவேன்னு? நீ தானே சொன்ன எக்ஸாம் முடிஞ்சதும் வந்து கூட்டு வாங்கன்னு. அது நானாக சொல்லலையே, நீங்கள் தான் சொன்னீங்க நான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருந்து கூட்டு வருவேன்னு. நான் அது வேண்டாம், எக்ஸாம் முடியதட்டி நீங்கள் வேலை பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து கூட்டு வாங்கன்னு. சரி நான் இல்லைன்னு யார் சொன்னா? அப்போ எக்ஸாம் முடிஞ்சு வரமாட்டியாங்க? இனிமேலாம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். ஏம்மா பிடிக்கலையா இங்கே என்ன? இங்கே எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன ஏன் வரமாட்டேங்க? நான் இங்கே இருந்தால் நான் உங்கள் தங்கச்சி பற்றி கவலை ரொம்ப இருக்கலாம், அதுக்கு தான். இருக்கட்டும், அதுக்காக நான் திட்டு வாங்கிட்டே இருக்கவா? சரி அப்போ நான் வேண்டாமா உனக்கு? ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் என் கூடயா இருந்தீங்க? சரிம்மா, உனக்கு எது விருப்பமோ அதை பண்ணு, ஓகேவா? சரி கையை விடுங்க. எவ்வளோ நேரம் இப்படி வைக்க? கை உழையுது. ஏம்மா உனக்கு பிடிக்காதது நான் ரொம்ப பண்ணுறேண்ணா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன்னு? இல்லை இருந்தா சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். அதுக்காக தான். நீ வராட்டியும் பரவாயில்ல. நான் வரலன்னா பரவாயில்லையா? நான் அதுக்காக சொல்ல வரல, நீ திருப்பி இங்கே வரணும், அதுக்காக நான் வந்து ஏதாச்சும் பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம், அதனால தான் அப்படி கேட்க நீ நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். அப்போ நான் திருப்பி இங்கே வரணும்னு நீங்கள் எனக்காக எதுவுமே மாற்றி செய்ய மாட்டீங்களா? அதுக்காக தான் நந்தினி மாற்றிக்கிறேன், ஆனால் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் வர சொல்லி, அதுக்காக சொல்லுதேன். அது உன்னோட விருப்பம், வர்றது வராததும். ஆனால் என் நந்தினிக்கு பிடிக்காததை நான் செய்யக்கூடாதுல்ல, அதுக்காக நான் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். சரி நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. என்ன? சரி போகிறதே தான் போகிற, இன்னும் 2 வாரம் இருக்குது.
அது வரைக்கும் என் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போனாலாம். அதுக்கப்புறம் நீ வரமாட்டேன்னு வேற சொல்கிற. ரொம்ப கஷ்டப்படுவோம்லாம். வர வர நீங்கள் ரொம்ப கெட்ட பிள்ளையா மாறிட்டீங்க. அதான் உன்ட்ட என்ன சொன்னேன், இன்னொரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் நான் கெட்ட பிள்ளைய மாறிடுவேன்னு தானே சொன்னேன். ஆனால் என்ன ஒரு சின்ன சேஞ்ச், 6 மாதம் என்ன இருக்கூட்டியா, 3 மாதத்துல இழுத்துட்டேன். எழுத்துட்டெல்லாம் எதுக்கு எழுத்துருக்கேன், என் கூட இருக்கணும் தான். இவங்க இங்கே இருப்பாங்களா, நான் அங்கே இருப்பேனா? வருவேன் எக்ஸாம் முடிச்சிட்டுங்க, மரியாதை கூப்பிட வந்துருக்க சொல்லியாச்சு. எதுக்கு இந்த வெட்டி வீரப்பு? எதுக்கு என்னை சிண்டிட்டு இருக்க? சும்மா தான். என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். சரி கெஞ்சுவீங்கன்னு பார்த்தேன், இன்னொரு டைம் கெஞ்ச வைக்கலான்னு பார்த்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பு இல்லடி, ஏகப்பட்ட கொழுப்பு வச்சிருக்கேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. சரி இன்னைக்கு ரொம்ப என்ன டென்ஷன் படுத்திட்ட. என்ன? ஆமாம், டென்ஷன் படுத்துன நான் இல்லை, உங்கள் தங்கச்சி. இன்னொன்று நீங்கள் தான் என்ன டென்ஷன் படுத்துறீங்க. சும்மா இருந்துடுறீ. இப்போ நான் கேட்ட பனிஷ்மெண்ட் எனக்கு தர முடியுமா முடியாதா? இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் தண்டனை, படுக்க பேசாம. நீ கேட்டாலும் வலிக்கு வர மாட்டேன். உனக்கு அக்கறையே இல்லை. நான் எவ்வளோ அழகாக உன்னை வந்து சமாதானப்படுத்துகிறேன், கூல் பண்ணுறேன். நீ என்ன சமாதானப்படுத்துறியா, கூல் பண்ணுறியா? கூல் பண்ணணுமா? இருங்க, ஃப்ரிட்ஜில் போய் நல்லா ஐஸ் கட்டி இருக்கு, எடுத்துகிட்டு வரேன். ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து உன் தலையில் ஊற்று போ. நல்லா ஊற்றுவா என் தலையில். இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையில் ஊற்றி விடுதேன். அடிப்பேன், பேசாமல் பாடு. இந்த வேண்டாத வேலையை பார்க்க சொன்னால் மட்டும் க்ளீனாக செஞ்சிருவா. பாடு பேசாமல் வா. என் தலையில் ஐஸ் கட்டி வைக்கணுமா? இருங்க, இப்போ ஊற்றலைன்னா மட்டும் பாருங்கள். அடிப்பேன் அப்புறம். வா கொஞ்ச நேரம் தூங்குவோம் வா. சரி நந்தினி, எப்போ வந்த அந்த பையன் பிரியால பார்த்தானா? இப்போ எதுக்கு கேட்குங்க? சொல்லம்மா. பார்க்க வந்தால் பார்க்க மாட்டாங்களா? அது அன்னைக்கு வீட்டில் வச்சு கால் பண்ணாங்களா அண்ணே, அப்போ அவள் திட்டினாலாம் பார்க்க வரல அது இதுன்னுட்டு. அந்தாலும் அவங்க சொன்னாங்களா, நாளைக்கு ஒரு 1 hour மட்டும் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வீட்டில் சொல்லிட்டு வா, என் ஃப்ரெண்டு வராங்க, உங்களை என்ன பார்க்கறதுக்கு சொல்லியிருக்கேன், வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவளும் சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும். இப்போ இவளும் ராகினியும் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணாங்களா. பிறகு ஃபோன் பண்ணி கேட்டாலாம் என்னென்னு வரல அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பி பார்த்தா இவங்க தான் வந்து நிற்காங்க. அவளுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் தான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டலாம்? கார்டன் கூப்பிட்டு போனாங்களாம், அங்கே பேசியிருந்தாங்க போல். அப்போ அந்த அண்ணன் கேட்டிருப்பாங்கல்லாம், மனோண்ணன் உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, அதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எதுவும் கேட்கலன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அதை வச்சு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அப்போ உங்கள் அண்ணன் எல்லோரும் என்ன அடிப்பாங்களா, என்னால் அடி வாங்க முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க. அது கோஆப்ரேட் வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் அடிப்பீங்களா அந்த அண்ணனை? எதுக்காக இப்போ அப்படி கேட்க? இல்லை பிரியாவை லவ் பண்ணுறாங்களா அதுக்காக. அப்படி பார்த்தா என்னையை நானே அடிச்சுக்கணும், இல்லைன்னா உங்கள் அண்ணனையும் அடிக்கணும். எதுக்கு உங்களை நீங்களே அடிக்கணும்? ஏன்னா உன்னை நான் லவ் பண்ணுறேன், உங்கள் அண்ணன் என்ன அடிக்கணும். ஏன்னா அவன் என்ன அடிக்க மாட்டான், பவியை லவ் பண்ணுவான், அதுக்கு நான் அவனை அடிக்கணும். அப்புறம் என்னை யாரும் அடிக்க மாட்டாங்களா? உன்னைய லவ் பண்ணதுக்கு என்ன நானே தான் அடிச்சுக்கணும். ஏன்னா நீ என் மாமா பொண்ணுல. அப்போ இப்போ அடிங்க உங்களை. நல்ல ஆசை தான். இப்போ எதுக்கு என்ன நானே அடிக்கணும்? நான் லவ் பண்ணுற பொண்ணா இல்லை, இப்போ நீ என் பொண்டாட்டி, அது தெரிஞ்சுக்கா. பொண்டாட்டி தான், ஆனால் இப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா? பொண்டாட்டி அவன் தான் லவ் பண்ணாமல் இருப்பான். பிரியா ஒன்றும் கல்யாணம் முடிக்கலையே அந்த பையன். சரி முடிச்சு வைப்பீங்களா மாமா? சரி பார்ப்போம். 2 வருஷம் காலேஜ் தானே முடிக்கணும், டிகிரி முடிக்கட்டும். இப்போ டிகிரி முடிச்சா அந்த நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? ஓகே தான், பேசுகிற பழக்க வழக்கங்கள்லாம் ஓகே தான். ஆனால் ட்ரிங்க்ஸ் விஷயம், கேர்ள்ஸ் விஷயம்லாம் யோசிக்கணும்ல. ஏன் மாமா, அந்த அண்ணன் வேறு யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் இவளுக்கு எல்லா கத்திரிக்காயும் தெரிஞ்சிடும். நானும் தெரிஞ்சவன் மாதிரி பேசிடுவா. 4 வார்த்தை நல்லா பேசினா உடனே நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். உனக்கே ஒன்றும் தெரியாது என்னையை தவிர. நினப்பு தான், உங்களை தவிர எதுவும் தெரியாதோ? அப்படியா மேடம்க்கு அப்படி என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவா, பிரியா தெரியும், எங்கள் அத்தை தெரியும், எங்கள் அண்ணன் தெரியும். எங்கள் மாமா, எங்கள் அத்தை, தேனு, எங்கள் அக்கா வேற. சொல்லு உங்கள் குழந்தை ஆளை பெரும் அடுக்குதா அந்த ஆளை தெரியுன்னு. நீங்கள் தானே சொன்னீங்க உங்களை மட்டும் தான் தெரியுன்னு. அதுக்கே மேலே அர்த்தம் தெரில இந்த ஆளை. சரி என்ன தெரியுமா, சொல்லுங்க எதுக்கு இந்த ஐஸு? வேற எதுக்கு, வா கொஞ்ச நேரம் உட்காந்து படிமா. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் படிக்கணுமா, எப்படி பனிஷ்மெண்ட் வேணுமா? எதுக்கு இப்படி பண்ணுற நீ? சரி பாடி. படிக்கணுமா? ஆமாம் படிப்பு தான் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் இப்போ கேட்டுகிட்டே இருந்தீங்களா? அது நெக்ஸ்ட் நைட்டு. வாங்க, ரொம்ப சீட்டிங் பண்ணுறீங்க நீங்கள் என்ன. ஏன் நீ இப்போ வர வர படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்க உனக்கு? படிக்கவே மாட்டேக்கே இருக்கு. என் பார்வைக்கு என்னமோ இது தடவை கோட்டை விட்டுருவேன்னு தான் நினைக்கேன். எனக்கு என்னமோ நீ எல்லாம் பாஸ் ஆயிடுவேன்னு டவுட்டாக இருக்குது. எங்கேருந்து ரேங்க் வாங்க? நான் தான் சொன்னேனே எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்க போகலன்னு சொல்லிட்டல்ல எம்எஸ்ஸோட முடின்னு. சரி பிரியாட்ட இதை பற்றி கேட்கலையா கிளாஸை பற்றி? இல்லை, அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. கம்பு எடுத்தால் தான் நீ சரி வருவேன்னு நினைக்கேன். சரி நாளையிலேருந்து படிக்கேன். சரி இப்போ படிக்க போறியா அப்படி? ஏன் கேட்குங்க? படிக்கணும்னா படி, நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம். நல்லது, இப்படி தூங்குவாங்க, நாங்கள் உட்காந்து படிக்கணுமா?
ஒழுங்கா நீங்களும் உட்காருங்க, இல்லைன்னா நானும் தூங்குவேன். படிக்க சொன்னதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாப்பா. சரி வா, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்கணும். வா, நாளையிலேருந்து படி. சரி, ஓகே. படிக்காண்டான்னு சொன்னால் போதும், சந்தோஷமாயிருவா. படிக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது, எங்கள் அம்மா கேட்டால் அதுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் நான் முடியும்னு சொல்லவே இல்லை, அதுக்கு நீங்கள் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மட்டும் சவுண்ட் இருந்தாலும் வந்துடும், பக்கனே பேசிடுவேன் நல்லா. எனக்கு தூக்கம் வருது. எல்லாம் வரும், தானாக வரும்ல படிக்க சொன்னா. சரி வா, கொஞ்ச நேரம் தூங்குவா.